ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இன்னைக்கு இந்தியாவில் டேட்டா அனலிஸ்டோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.2 லேக்ஸ் பெர் ஆனம், அதாவது வருஷம் 4 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 லேக்ஸ் வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்குலாம் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி லேர்ன் பண்ணணும், இல்லை டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா IBM ப்ரொவைட் பண்ணுற இந்த IBM டேட்டா அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி ப்ராப்பராக ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாபுக்கு போக தேவையான லெவலுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, டேட்டா அனலிஸ்ட் ஜாபுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிகிரியோ ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் லெவல் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ரையர் நாலேஜ் இந்த ஃபீல்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, இதில் என்ரோல் பண்ணி நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணலாம். லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான். அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி ஒரு 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே என்ரோல் பண்ணியிருக்காங்க. நல்ல ரேட்டிங் இருக்குது, நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு. அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு 4 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. லைக் நீங்கள் ஒரு 10 hours per week ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 4 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராமை யூஎஸில் எடுத்தவங்கள்ட்டலாம் கோர்ஸில் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எடுத்தவங்களில் 42% வந்து ஒரு புது கெரியர் ஸ்டார்ட் பண்ணது, இல்லை ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடச்சது, இந்த மாதிரி பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக என்னெல்லாம் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம், பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி நல்லா லேர்ன் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா விஷுவலைசேஷன், SQL, டேட்டா சயின்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், பிவோட் டேபிள், IBM காக்னோஸ் அனலிட்டிக்ஸ், டேஷ்போர்ட், பாண்டாஸ், நம்பை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு சில காமன் டேர்ம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. காமன் இல்லை, ரொம்ப பாப்புலரான டேர்ம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை தாண்டி நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது, லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் இதில் ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளைட் லேர்னிங் ப்ராஜெக்ட்டும் இருக்குது. ஸோ ரியல் வேர்ல்ட் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ், லேப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதில் இப்போ என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமில் 9 கோர்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸோட ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கோர்ஸில். அதுக்கப்புறம் செகண்ட் கோர்ஸ் வந்து எக்ஸல் பேசிக்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். தேர்ட் கோர்ஸ் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் வித் எக்ஸல் அண்ட் காக்னோஸ். ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் இன்னும் என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் இந்த ஷோவால் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ராஜெக்ட் ஃபார் டேட்டா சயின்ஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து டேட்டா பேசஸ் அண்ட் SQL ஃபார் டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான். செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் வித் பைத்தான். எயித்து கோர்ஸ் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் வித் பைத்தான். நைன்த் ஒன் தான் உங்களுக்கு அந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 8 கோர்ஸில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இந்த 9th கோர்ஸ் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் அப்படின்றது. இந்த எல்லா கோர்ஸையும் முடிச்சுட்டு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டையும் முடிச்சுட்டு நீங்கள் IBMலேருந்து அந்த சர்டிஃபிகேஷனையும் வாங்கிக்கலாம், ப்ராப்பராக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கோர்ஸ்ராவில் ஒரு அக்கௌண்ட் வேணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம். ரைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடலாம். வந்துட்டு ஜாயின் ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜாயின் ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த என்ரோல் பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். என்ரோல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் வரும் இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் பை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் இருக்க எல்லா கோர்ஸ்க்கும் அன்லிமிட்டட் ஆக்சஸ் கிடைக்கும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து IBMலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 14 day ரீஃபண்ட் பீரியட் இருக்குது, EMI பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ டைம் வேணும் இதை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ 1 monthனா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், 3 monthனா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், 6 monthsனா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள்.
கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா செக் அவுட் பேஜுக்கு இந்த மாதிரி டேரெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட ப்ரைஸ் செக் பண்ணிட்டு கண்டினியூ டு பேமெண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமை. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது என்ரோல்மெண்ட் ப்ராசஸில். சப்போஸ் நீங்கள் இந்த IBM டேட்டா அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பை பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்சரால ஃபினான்ஷியல் எய்ட் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரோக்ராம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த IBM டேட்டா அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆன்லைன் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் படிப்பு சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.